ஏய் மெல்வினா நில்லுடி. நில்லு. என்ன சொன்னா கேளு. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, விடு. எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். ஏய் பிரியறதெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல்ல, புரிஞ்சுக்கோடி. வாடி போடின்னு பேசாத. என்ன மச்சான், நம்ம லைஃப் அப்படியே போயிடுமாடா? இல்லை மச்சான், நமக்குன்னு ஒரு சக்ஸஸ் இருக்கும். என்ன அதை கடவுள் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு போதும். என்ன லைஃப்ல யோசிக்கிறேன்? எதுனாலும் சாதிக்கலாம். என்னடா ஹலோ ஹரி கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு மெல்வினா. இது நான் நேர்ல தான் சொல்லணும். உடனே கிளம்பி வா. சரி வர. சரி மச்சான், மெல்வினா ஏதோ அர்ஜென்ட்னு கூப்பிட்றா. சார் நான் கிளம்புறேண்ணா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. மச்சான் என்னடா இருந்தாலும் அவ்வளோ தூரம் போனோம், டைம் ஆகும்னு நினைக்கிறேன். உன் பைக் கூட. ஏச்சி இந்தா, இனிமேல் ஏதோ வண்டி வச்சுக்கோ. தேங்க்யூ மச்சான். டேய் பெட்ரோல் மட்டும் போட்டுறா. பார்த்துக்கிறேன்டா மயிறு. டேங்க் ஃபுல்லாக தான் இருக்கு, பார்த்து போயிட்டு வா. அந்த தைரியத்தில் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். என்னத்த நீங்களாம் லவ் பண்ணி. பாய் பாய். என் செல்லக்குட்டிங்க தான் உட்காந்துக்கிறா. ஏய் என்ன என்ன ஹரி, நம்ம லவ் மேட்டர் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. என்னாச்சு அப்புறம்? அப்பா கேட்டார் பையன் என்ன ஒர்க் பண்றான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? சினிமாவில் டைரக்டர் ஆக போறான்னு சொன்னேன். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அச்சச்சோ. ஒன்னு சொல்லட்டாடா, நீ கேட்கணும். என்ன சொல்ல போற? கோவப்படாதடா. சொல்லு. நீ வேற ஏதாச்சும் ஜாப் போறியாடா? என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மெல்வினா? நீ அப்படி போனாதான் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். இல்லைன்னா பிரிஞ்சிடலான்னு சொல்றியா? இப்படி சொல்லலடா. நிப்பாட்டு. கடைசியில நீயும் எல்லாரும் மாதிரியும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டல. டேய் ஹரி, நீ போ. டைரக்டர் ஆகணும்னு தானே உன் ஆசை? எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? உன் கூட இவ்வளோ நாள் பழகி இருக்குனே, இது கூட தெரியாதா? அது சரி. இங்க பாருடா, ஜெயிக்கிறியோ தோக்குறியோ 2த்துலயும் உன் கூடயே நான் இருப்பேன். இது ஏன் ப்ராமிஸ். நான் ரொம்ப லக்கி மெல்வினா. யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட கெரியரை விட்டுறாது. ஏன் நானே வேண்டாம் விட்டுருன்னு சொன்னாலும் நீ விட்டுறாது. ஏன்னா நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன். ஹரி, சாரிடா, ஏதோ தெரியாம பேசிட்டேன். இல்லடி, கடைசியில நீயும் உங்க அப்பா போலவே பேசிட்டல. அப்படி இல்லடா, நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும்னு தான் அப்படி சொன்னேன். சாரி. சரி, உன்னோட ஒர்க்கே பாரு, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். ஒரு வேளை நான் ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்ணுவேன்? ஏன்டா இப்படி பேசுற? இல்லடி, இது வரைக்கும் நான் ஃபெயிலியர் ஆயிடுவானான்னு பயந்ததே இல்லை.
எங்கே நீ வேறு வேலை பாரு சொன்னியோ பயமாக இருக்குடி எங்கே தோற்று போயிடுவோன்னு. சரி விடுடா, ஃபீல் பண்ணாத. சரி நான் ஃபீல்லாம் பண்ணல. சரி, நான் எப்படியாச்சும் எங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி ஓகேடி. வைக்கிறேன். ஆனா சரி ஓகேடா, பாய். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் செத்த பிறகு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா ப்ளீஸ்ப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன். ஏன் அவனை வேண்டான்னு சொல்றீங்க? எனக்கு அவனை பிடிக்கல. அப்பா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன மாப்பிள்ள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் இல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எனக்கு பிடிக்காத பையனை நீ கல்யாணம் பண்ணிக்காத. ஹாய். கால் பண்ணா எடுக்கவே இல்ல. எனக்கும் ஹரிக்கும் ப்ராப்ளம் டி. என்ன ப்ராப்ளம்? எங்க லவ் மேட்டர் வீட்ல தெரிஞ்சிருச்சு. என்னடி சொல்ற? ஆமா அனு, என்ன பண்றதுனே தெரியல. நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுடி. நீ உங்க அப்பா சொல்றதே கேளுடி. அவெல்லாம் உனக்கு வேண்டாம். என்னடி சொல்ற? வேற என்ன சொல்றது? ஒண்ணே எப்படி இருக்கணும்? ஃபேமிலி, அப்பா, இல்லனா அப்படி இருக்கணும். லவ், அரேஞ்ச். அதாண்டி என்ன பண்றதுனே தெரியல. சரி பாரு. ஓகே, என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணு. ஓகே பாய். சரிடி. என்ன மச்சான்? ஏய் மச்சான், ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. நல்ல கண்டென்ட்டாக கேட்குறாரு. பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. நல்ல கண்டென்ட்டு. மச்சான் ஷூட்டே பார்க்கலாம். டேய், ஸ்கிரிப்ட் இல்லாமல் எப்பட்றா? யோசிடா. இல்லை மச்சான், ரொம்ப நாளாக இந்த கண்டென்ட் பண்ணணும்னு ஆசை. இதை விட நல்ல கண்டென்ட் கிடைக்குமான்னு தெரில. ட்ரை பண்ணலாம். ஃபுல் செலவு நான் பார்த்துக்கிறேன். போடா மயிரே, டீ கடைக்க நான் தான் செலவு பண்ணுவேன். இல்லைடா, இந்த செயின் அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு கொடுக்க சொன்னார். பரவாயில்ல, இந்த ஷார்ட் ஃபிலிம் மட்டும் நீ செலக்ட் ஆகி வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பல செயின் வாங்கலாம். சூப்பர், ஆல் தி பெஸ்டா மச்சான். என்னப்பா, என்றைக்குமே நான் தான் கூப்பிடுவேன், இன்னைக்கு நீ கூப்பிட்டுருக்க. ஹரி, எங்க அப்பா வேணான்னு சொல்றாரு. ஹரி, வேற ஒரு பையனை பார்த்துட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவரு, இதுதான் என் முடிவு, உனக்கு வேணும்னா நான் செத்த அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு ஹரி. அப்போ எங்களை மாதிரி கனவுக்காக ஓடுற பசங்களுக்கு லவ் பண்ணுற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கூடாதா மெல்வினா? கேளுடா ஒரு நிமிஷம். என்ன சொல்ல போற? நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, அதுதானே? அது இல்லடா. வேற என்ன சொல்ல போற? நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உனக்கு நீ எனக்கு நானும் ஒன்றா சேர்ந்து செத்துடலாம். என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மெல்வினா? இல்லைன்னா அவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்கடா. அப்படி வாழணும்னா நீ வேற ஏதாவது வேலைக்கு போ ப்ளீஸ். இல்லைன்னா நம்ம பிரிஞ்சிடலாம். பிரிஞ்சிடலாமா? ஆமாண்டா, பிரிஞ்சிடலாம். உனக்கு உன் லைஃப் முக்கியம், எனக்கு உன் கூட வாழணும். என் லைஃப்ல இன்னொருத்தனை நினைச்சு கூட பார்க்க முடியல. நமக்கு 1 வீக் தான் டைம். முடியலடா. எங்க அப்பா கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் முடியல. ஒரு 5 மந்த் டி. ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. என்னால் முடியும், எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஆனால் அது உன் கூட இருந்தால் என்னால் கண்டிப்பாக முடியும். அப்ப கூட உனக்கு நான் முக்கியம்னு தோணலல.
என்னால் உங்கள் அப்பா சொல்கிற மாதிரிலாம் வேறு வேலைலாம் செய்ய முடியாது. எனக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும். அதுதான் என் கனவு. அதுதான் எனக்கு முக்கியம். அதுதான் உன்னோட ஆசையும் கூட. அதுதான் நீ என் கூட இருந்தால் முடியும். ப்ளீஸ். இல்லடா, நம்ம பிரிஞ்சிடலாம். ஏய் மெல்வினா நில்லுடி. நில்லு. என்ன சொன்னா கேளு. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, விடு. எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். ஏய் பிரியறதெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல்லை, புரிஞ்சுக்கொடி. வாடி போடின்னு பேசாது. ஹலோ பிரதர். பிரதர், நான் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் பிரதர். நீங்கள் நம்ம ஆஃபீஸில் வந்து பாருங்கள். நம்ம கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறோம். மழைதுளி வீழும் நேரம் மெல்வினா, கனவு காணும் பூமி தேசம். ஹரி, கண்டிப்பா ஒரு நாள் நீ சக்சஸ் ஆவ. அப்போ அது நிஜமா இலையோரே இந்த ஷர்ட்டை நீ போடணும். மாற்றமா ரொம்ப தேங்க்ஸ் பேபி. பாய். பாய். அழகே உன் பாதை எங்கே? காதல் சுகம் சொர்க்கம் எங்கே? மச்சான் ஏய் சொல்லுடா, என்னாச்சு? சக்ஸஸ். ஏய் சூப்பர்ரா. இதை மெல்வினா கிட்ட சொன்னியா? இதோ சொல்லணும் மச்சான். சொன்னா செம்ம ஹாப்பியாகும். மச்சான் வெயிட்ரா. என்னடா? இல்லை ஒன்றும் இல்லைடா. டேய் சொல்லுடா. இல்லைடா, மெல்வினாக்கு 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 மேரேஜ் ஆயிடுச்சுடா. நம்ம 2 பேரும் ஒரு அழகான கிராமத்துல, ஒரு குட்டி வீட்டுல, ஓடுற ரிவரோட சவுண்ட்ல, அந்த மலைகளோட அழகுல நீயும் நானும் மட்டும் ஒன்னா இருக்கணும். ஓ, எனக்கு அந்த லைஃப் கொடுப்பியாடா? ப்ராமிஸ். சந்தோஷமான விஷயம் தான் மச்சான். அதுக்கே இவ்வளோ சேடாக சொல்கிற? இல்லை மச்சான், உனக்கு கோவம் வரலையா? இப்போ நான் கோவப்பட்டு என்ன மச்சான் போகுது? போனவன் திருப்பி வரப்போகிறாளான்னா? இல்லைடா, இருந்தாலும் உனக்கு அவன் மேரேஜுக்கு சொல்லியிருக்கணும்லடா. நீ மேரேஜ் போனியாடா? போனா மச்சான், வீடியோவும் எடுத்திருக்கேன், உனக்கு அனுப்பவா? அது பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. ம்
அனுப்புகிறேன் மச்சான். இது போதும். நீ என் கூட எப்பவுமே இருப்பியா? இதை போடு. நான் இருப்பேன். சொல்லு மச்சான். சரி மச்சான். ஹலோ, யாரு? ஹலோ மெல்வினா. ஹாப்பி மேரிட் லைஃப். உறவே